அவர்கள் எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களவையுடைய துணைத் தலைவர், கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாண்புமிகு டாக்டர் மு. தம்பிதுரையண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பரஞ்சோதி அவர்களே, 2.5 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்றது. இப்பொழுது மீண்டும் இடைத்தேர்தல். இந்த தேர்தல் திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல், பதவிக்காக ஒருவரால் கொண்டு வரப்பட்ட தேர்தல் என்பதை எல்லோரும் அறிந்ததுதான். 3 ஆண்டுகளில் 3 கட்சிக்கு சென்றுவிட்டு இதே தொகுதியில் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றி வெற்றி பெற செய்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாம் பணியாற்றி ஒருவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தோம். அதை பாதுகாத்துக் கொள்ள கூட முடியாமல் பதவி வெறியின் காரணமாக இந்த இயக்கத்திற்கு துரோகத்தை செய்துவிட்டு பல கட்சிக்கு போயிட்டு வந்தாங்க. பல கட்சினா ஆரம்பத்திலிருந்து எடுத்த 5 கட்சி பைசாக கொடுத்தால் அடுத்த கட்சிக்கு தெரியும். அதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையில் 4.5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து இந்த தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு சூழ்நிலையில் இன்று வாக்குகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். வாக்குறுதிகளை ஏதோ செய்து கொண்டிருக்கிற ஏதோ ஆளுங்கட்சிகள் நினைப்பில் இருக்கிறாங்க. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இங்கே தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது சொன்னார், ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறோம், இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குகிறோம் என்று சொன்னார். அது அரசால் முடியும். ஆனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். திமுக எப்பொழுது தேர்தல் அறிக்கை சொன்னாலும் பொய்யான தேர்தல் அறிக்கை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்து பழக்கம். போன மைனாரிட்டி அரசு இருந்த பொழுது திமுகவுடைய தலைவர் கருணாநிதி சொன்னார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்கப்படும் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு நிலம் கொடுத்துட்டு போனாருன்னு தெரியல. அவருக்கு தான் கடைசியில் 6க்கு 2 கிடைச்சதேராம். கால அளவு கொடுக்கல. அதே போலதான் எல்லா வாக்குறுதிகளும். ஆனால் தமிழகத்தில் 5 ஆண்டு காலம் சென்ற 5 ஆண்டு காலம் மக்களுக்கான திட்டங்களை கொடுத்து இந்திய துணை கண்டத்தில் தமிழகத்தை தலைநிலை செய்த தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்தார். தமிழகத்தில் பசியே இருக்கக்கூடாது என்று சொல்லி 20 கிலோ விலையில்லா அரிசிக்கு முதல் கையெழுத்தை இட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தாலிக்கு தங்கம் 1/2 பவுன். இந்த தேர்தலில் சொன்னார் 8 கிராம் 1 பவுன் தாலிக்கு தங்கம் கொடுக்கின்ற மாநிலம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசால் இருந்த தமிழகம். திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாய், கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000, பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சம்பளத்துடன் கூடிய 9 மாத விடுப்பு வழங்கிய அரசு இந்தியாவிலேயே தமிழகம் தான் என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு 20,000 ரூபாய் 2 சக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் வழங்கப்படும் என்று சொன்னார். ஆனால் அம்மா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மறைந்து விட்டார். இருந்தபோதும் தமிழகத்துடைய முதலமைச்சர் இன்று 25,000 ரூபாயாக உயர்த்தி இந்த நிதிநிலை அறிக்கையிலே 1 லட்சம் பெண்களுக்கு 2 சக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பொங்கல் பரிசு கொடுத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அரிசி கொடுத்தார், வெல்லம் கொடுத்தார், பொங்கல் வைப்பதற்கு அனைத்தையும் கொடுத்தார், இலவச வேசி சேலை கொடுத்தார், கரும்பு கொடுத்தார், 100 ரூபாய் ரொக்கமும் கொடுத்தார். 1000 ரூபாய் அள்ளி கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை பார்க்க வேண்டும். அதுக்கு நீதிமன்றத்திற்கு போனாங்க. எதனால தெரியுமா? அம்மா அரசுக்கு நல்ல பேர் வந்துரும்னு சொல்லி டேனியல்னு சொல்லி கோயம்புத்தூர் வந்து ஒருத்தர் நீதிமன்றத்திற்கு போனார். நீதிமன்றத்திற்கு போன உடனே அரசு நீதிமன்றத்தில் போய் அது தடையாணையை உடைத்து 1000 ரூபாய் வழங்கி இருக்கிறோம், 2000 கோடி ரூபாய். சட்டமன்றத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொன்னார் 60 லட்சம் ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று உத்தரவிட்ட உடனேயே நீதிமன்றத்திற்கு சென்றார். நீதிமன்றம் வழங்கலாம் என்று உத்தரவிட்ட உடனேயே தேர்தல் கமிஷன்ல RS பாரதி போய் மனு கொடுத்தார். அதை நிறுத்தி வைக்கிறார். தேர்தல் முடிந்தவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏழை தொழிலாளர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அம்மா அரசு வழங்கியிருக்கிறார். இதையெல்லாம் ஆளுகின்ற அரசு தான் வழங்க முடியும். எதிர்கட்சியில் இருக்கிற ஸ்டாலின் போன தேர்தலின் பொழுது குடியேற்றம் வெளியேற்று தமிழ்நாடுலாம் நடந்து போனார். கரும்பு காட்டுக்குள்ள காங்கிரஸ் வரப்பு போட்டு நடந்தாரு. டீ கல்ல டீ குடிச்சாரு. போனா அந்த ஸ்டைல
கலர் சட்டம் போட்டு சொல்லி அதை ஜோசிகாரன் சொல்லி அப்படியே டிராக்டர் ஓட்டுறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, டூ வீலர் ஓட்டுறாரு, எது ஓட்டினாலும் இனிமே தமிழ்நாட்டில் நீங்க முதலமைச்சர் ஆகவே முடியாது. என்று சொன்னால் மகத்தான வெற்றி கூட்டணியை இரு பெரும் தலைவர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள். அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க 22 ஜெயிக்கிறாங்களா, முதலமைச்சர் ஆகிறாங்களா. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. உன்னை அடையாளம் காட்டிய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுக்கு துரோகம் செய்தவர் யாரும் விலகி உட்பட சரித்திரம் இல்லை. இதே செந்தில்நாதன் இதே அரவக்குறிச்சி தொகுதியில் 2011 அம்மா அவர்கள் அறிவிக்கப்பட்ட பொழுது தோற்கவில்லை, துரோகம் செய்து தோற்கடிக்கப்பட்டார் என்பது உண்மை அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவன் பாடி இப்ப என்ன சொல்லி என்ன எப்படி திருப்பி போட்டிருக்கார். அதே செந்தில் பாலாஜி இதே செந்தில்நாதனால் தோற்கடிக்கக்கூடிய நிலையை இன்று ஏற்படுத்தியிருக்கிறார். அம்மாவுடைய ஆன்மா ஏற்படுத்தி. எனவே ஆளுகின்ற அரசால் தான் எதையும் செய்ய முடியும். இப்ப விடியட்டும்னு மைக்க பிடிச்சிட்டு உட்காந்து ஜம்காலத்தை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே. மைனாரிட்டி அரசு 5 வருஷம் இருந்தது. உங்க அப்பா முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர். அப்பவெல்லாம் ஒண்ணுமே காதலியே வாங்கிக்கலையே. தமிழ்நாட்டில் 12 மணி நேரம் மின்வெட்டு அமலில் இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்குவேன் என்று சொன்னார். இன்னைக்கு 1500 மெகாவாட் அதிகமா இருக்கு. கரண்ட் கட்டி இருக்கா நீங்க நினைச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை இலவசமாக வழங்கக்கூடிய அரசு தமிழகம். அம்மாவுடைய அரசு எந்த மாநிலத்திலும் கிடையாது. தொலைநோக்கு திட்டங்களை கொடுத்தார். எல்லாத்தையும் செஞ்சது கூட திமுகவும் காங்கிரஸ் தான். ஜிஎஸ்டி கொண்டு வந்தவங்க அவங்க தான். நீட் தேர்வு கொண்டு வந்தவங்க அவங்க தான். லட்சத்துக்கு தாரை வார்த்து கொடுத்தது அவங்க தான். இலங்கையில 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் அவர்கள் தான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாம நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இனிமே மக்கள்கிட்ட எடுப்படா. நடைபெறக்கூடிய தேர்தல் மிகப்பெரிய ஒரு தேர்தல். பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து இருக்கிறோம். நம்முடைய பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அண்ணன் அவர்கள் மகத்தான வெற்றியை பெற இருக்கிறார். மத்தியிலே பாரதிய ஜனதா தலைமையில மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில மத்திய அமைச்சராக போகக்கூடிய நம்முடைய அண்ணன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. அதே போல 18 சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்பொழுது நடைபெறக்கூடிய 22 தொகுதியிலும் இந்த வெற்றி கூட்டணி வெற்றி பெற்று இன்னும் 2 ஆண்டுகள் தமிழகத்தில் அம்மாவுடைய அரசை அசைத்து பார்க்க எந்த கொம்பனும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நம்ம தெரிவித்துக் கொண்டு இதே வெற்றி கூட்டணி இதே வெற்றி விழாவாக நாம் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய தேர்தல் 24ஆம் தேதி வெற்றி விழாவை இந்த அரவக்குறிச்சி அதிர்கின்ற வகையில் நாம் கொண்டாட இருக்கிறோம் என்பதை இந்த தேர்தல் துரோகத்திற்கும் தர்மத்திற்கும் நடைபெறக்கூடிய தேர்தல். நீங்கள் எல்லாம் மனசாட்சியோடு எல்லாரும் நீங்க ஓட்டு போட்டு எல்லாரும் எல்லாத்துக்கும் சொல்லி 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அம்மாவுடைய சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை பாடங்களில் வைத்து இதோட துரோகத்தை துரோகிகளை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொடுக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அதே போல திருச்சி மாநகர் புறநகர் மாவட்டங்களிலிருந்தும் பல மற்ற மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்து இந்த அரவக்குறிச்சி தொகுதியுடைய தேர்தல் பணிகளை சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகி ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள், சார்பணியுடைய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்று விடைபெறுகிறேன். செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில அனைத்து திட்டங்களையும் கொடுப்பார். தமிழகத்துடைய முதலமைச்சர் 250 கோடி ரூபாய்க்கான குடிநீர் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். 490 கோடி ரூபாய் கதவணை திட்டத்தை கொடுத்திருக்கிறார். புதிய தாலுகாவை கொடுத்திருக்கிறார். கேட்டதையெல்லாம் கொடுத்திருக்கிறோம். 109 கோடி ரூபாய்க்கான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கிறார். அவர் ஜெயிச்சார்னா இன்னும் திட்டங்கள் வரும். ஆனா எதிர்கட்சியில் ஒருத்தர் ஜெயிச்சார்னா பூஜ்ஜியம் தான் வரும், எதுவுமே வர. எனவே நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். மகத்தான ஒரு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் பாதம் படைந்து கேட்டுக்கொண்டு அடுத்ததாக மக்களவையுடைய துணைத் தலைவர் கழகத்துடைய